ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கு. நான் இங்கே ஊரில் தான் இருக்கு. இங்கே என் பெரிய அக்கா வீட்டில் தான். அக்காவும் மௌத்தாக இருக்குது, அக்கா புருஷனும் மௌத்தாக இருக்குது. 3 பிள்ளைங்க தான் இருக்குது. சின்னவ மட்டும் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டில் இருக்குது. மற்றவங்க 2 பேரும் வேலையில் இருக்காங்க. அது அப்படியே வந்து ஏதோ வீட்டு மேலே தான் இருக்குது. வீட்டுக்குள்ளார இருந்தால் பீரோம் இதெல்லாம் மெத்தையில் தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி டிஃபன் ரெடி பண்ணதுக்கு மீன் சால்னா வைக்கலாம்னு நினச்சிட்டு தான். மீன் சால்னா வைக்கிட்டோம். மத்தி மீன் தான். புட்டும் மத்தி மீன் சால்னாவும் தான் காலையில் டிஃபனுக்கு. அப்போ தான் 2 வெந்தயம் போட்டாச்சு. ஆயில் வச்சுட்டு இந்த வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும்போது அதுக்கு வெங்காயம் இதுவும் போடணும். இஞ்சி பூண்டு தான் போடும். ஆனால் அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இதாக ஆகலை. நான் புட்டுக்கு மாவு ஊற வைக்கிறதுக்கு நின்றுச்சு. அதுக்குள்ளார இது பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. இந்த சட்டி எண்ணெயில் வெந்தயம் போட்டாச்சு. வெந்தயம் போட்டதா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதில் போட்டு வணக்கியாச்சு. ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டுருச்சு. நல்லா வணங்கி வேகவிட்டேன். அப்படியே மூடி வச்சு வேகினதுக்கப்புறம் மசாலா போடணும். வணங்கலை, ஒன்றும் கூட வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் மசாலே மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும்தான் போடும் மசாலா. மற்றபடி எந்த இதுவும் போடலை. இஞ்சி பூண்டு நசுக்கினதெல்லாம் அதில் வணக்கியாச்சு. இந்தா 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போடுது. மஞ்சத்தூளும் போட்டாச்சு. நல்லா கிண்டி வேக வச்சுட்டு அதுக்குள்ளார மீன் போடுறதெல்லாம் பிடிக்க முடியாமல் போச்சு. சால்னதா கொதிக்குது. தேங்காய் எல்லாம் போடுறதில்லை. மீன் சால்னா போட்டு நேரத்தை கொஞ்சம் இது இருந்துச்சு. அதில் மீன் சால்னா போட்டு சாப்பிட போகுது. ஒரு வகை பிள்ளைங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது. புட்டு ரெடி ஆகலை. அதுக்குள்ளார பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றாங்க. இந்த புட்டுக்கு மாவு இப்படி தான் தண்ணி நல்லா ஊற்றி ஊற வைக்கணும். உப்பு போட்டிருக்கேன் தண்ணியில். அது நீ ஊறட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு அப்படியே போட்டு தேங்காயும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காயும் போட்டு அப்படியே வேக வைக்க வேண்டியதான். ஒரு பக்கம் சாப்பாடு ஆகுது. சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. அந்த சட்டியில் சாப்பாடு தான். இந்த மாவு சரிக்கும் ஊறி இருக்குது. கொஞ்சம் தேங்காயும் போட்டு கொஞ்சம் மாவும் போட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு 3 பீஸாக வைக்குது. அவங்க பெரியவக்க கிளினிக் டியூட்டிக்கு போனோம். மற்றவங்க 2 பேரும் இங்கே வீட்டிலே தான் இருக்குது. அப்போ டியூட்டிக்கு போகிறதுக்கு அவசரம் சீக்கிரம் அதுவும் சாப்பாடும் எடுத்துகிட்டு போகணும். எப்போவும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே விட முடியாது. ஆனால் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதோடு போயிடுவோம். சாப்பாடு எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குது. மீன் வறுத்தது அங்கே வச்சுருக்கு வேறு. இன்னும் மீன் சால்னா தானே. சால்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மீன் வறுத்தது மட்டும் போட்டு எடுத்துகிட்டு போவோம். சாப்பாடும் சால்னா எல்லாம் அவ்வளோ பிடிக்காது. டிஃபனுக்கு இப்படி புட்டு சப்பாத்தி எல்லாம் இருக்கும்போது தான் சால்னா பிடிக்கும். சாப்பாட்டுக்கெல்லாம் மீன் வறுத்தது இல்லைங்க பீஃபு ஃப்ரை சிக்கன் வறுத்தது அப்படியெல்லாம் தான். கண்டிப்பாக சால்னா கண்டிப்பாக வேணும். நல்லா இல்லை. பிள்ளைங்க புட்டு எடுத்துருக்கு. பிள்ளைங்களுக்கு அதில் சர்க்கரை போட்டு தான் கொடுக்கணும். அப்போ இன்னத்த வீடியோ இவ்வளோ தான் இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். புதுசாக பார்க்குறவங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பெரிய அக்கா வீட்டில் தான் என் வீட்டில் தான் வீடியோ வரும். அப்போ எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.